இப்பதான் தனுஷோட இட்லி கடை படத்தை பார்த்துட்டு வந்தோம். படத்துல இட்லி வேகவே இல்லை போல, வெறும் ஆவியாத்தான் பறந்துகிட்டு இருக்கு. இந்த படத்துல தனுஷோட நடிப்பெல்லாம் குறைய சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அருமையா நடிச்சிருக்காரு. கதை வைஸ் பார்த்தோம்னா ஒரு அருமையான ஃபீல் குட் மூவியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாப்ல பாத்தீங்கன்னா ஒரு காட்டு தேனை முத தடவை சாப்பிட்றப்ப எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அருமையா இருக்கும். செகண்ட் ஹாப்ல தான் கொஞ்சம் சுதப்பிட்டாங்க. இந்த கதையை ஒன்லைன்ல சொல்லணும்னா, அப்பா வச்ச இட்லி கடையை அப்பாவுக்கு அப்புறம் மைனர் எப்படி அந்த கடையை 1000 தடைக்கு முன்னாடி ஜெயிச்சு முன்னேறுவாருன்னா, இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 4.5. இந்த படத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க எப்படி இருக்குன்ட்டு. என்னதான் படம் கதை வைஸ் நல்லா இருந்தாலும் ஆடியன்ஸ் கம்மியா தான் வந்துட்டு இருக்காங்க இந்த படத்துக்கு. இதுக்கு முக்கியமான காரணமே கரூர்ல நடந்த சம்பவம் தான். தமிழ்நாடே கண்ணீர்ல மிதந்துகிட்டு இருக்கு. அதை மனசுல நினைச்சிட்டு இருக்கும் போது எங்களுக்கு எதுக்கு இட்லி தோசைன்னு சொல்லி விட்டுட்டாங்க போல. போன உயிர் எப்படி திரும்ப வராது. ஆனா இனிமே எந்த உயிரும் போகாம நம்ம தான் பாத்துக்கணும். அதுக்குன்னு இதெல்லாம் மறந்துடுங்கன்னு சொல்ல மாட்டேன், மனசுல வச்சுக்கோங்க, மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கோங்க.